கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து கள்ளழகரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் முதலில் பார்க்கலாம். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையை அணிந்தபடி தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் எழுந்தருளி வந்தார். தற்போது கள்ளழகரை குளிர்விக்கக்கூடிய தீர்த்தவாரி நிகழ்வு நடைபெற்று வருகிறது. காட்சிகள் மற்றும் கள விவரங்களை பதிவு பண்ண. உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது. இந்த சித்திரை திருவிழாவில் இன்று அதிகாலையில் பச்சை பட்டுடுத்தி ஆண்டாள் சூட்டி கொடுத்த மாலையுடன் கள்ளழகர் லட்சக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் வைகை ஆற்றில் இறங்கினார். அதனைத் தொடர்ந்து அப்படியே வைகை ஆற்றின் அருகில் உள்ள மதிச்சயம் பகுதியில் உள்ள ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகருக்கு அதாவது கள்ளழகரை குளிர்விக்கும் விதமாக தீர்த்தவாரி நடைபெறும். இந்த தீர்த்தவாரியில் அதாவது நேர்த்திக்கடன் நேர்ந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் தோல் பையிலான அந்த தோல் பையில் தண்ணீரை நிரப்பி அந்த தண்ணீரில் வாசனை திரவியங்கள் கலந்து மஞ்சள் எல்லாம் கலந்து அந்த தண்ணீரை கள்ளழகரை குளிர்விப்பதற்காக கள்ளழகர் மீது பாய்ச்சி அடிப்பார்கள். இந்த நிகழ்வானது அந்த பகுதியில் அந்த ராமராயர் மண்டகப்படி என்ற பகுதியில் கள்ளழகர் வருகை தருவார். கள்ளழகரை அதாவது சுவாமி தூக்குபவர்கள் சுவாமியை தூக்கி வருவார்கள். அவரை சுற்றி நின்று கொண்டு பக்தர்கள் கள்ளழகருக்கு அந்த கள்ளழகரை குளிர்விக்கும் விதமாக அந்த தீர்த்தவாரி கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடிப்பார்கள். அந்த நிகழ்வானது தற்போது நடைபெற்று முடிந்தது. இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தாங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றும் வகையில் கள்ளழகருக்கு தண்ணீரை பீச்சி அடித்து தீர்த்தவாரி செய்தார்கள். நன்றி எங்களுடைய கள விவரங்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.